சார் சார் நான் ஃபிலிம் டைரக்டர் ஆக ஆசைப்படுறேன் சார். என்னங்க இது? அவன் என்னமோ சினிமா டைரக்ஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவன் கூட சேர்ந்து ஒத்து பாடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்கு சினிமாலாம் ஒத்து வருமாங்க? ஒழுங்கு மரியாதையா அவனை படிச்சு வேலைக்கு போற வழியை பார்க்க சொல்லுங்க. சும்மா சினிமா டைரக்ஷன் கிட்ட. இங்க பாருப்பா, மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உன் ஃபியூச்சரை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். உனக்கு சினிமா நிச்சயம் ஒத்து வருமா, நீயே யோசிச்சு சொல்லு. அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நான் கண்டிப்பாக சினிமாவில் சாதிப்பேன். டாக்டர் ரவிமேனன் சாரை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவர் மாதிரி நல்ல படம் கொடுப்பேன்ப்பா. எனக்கு சென்னை போக மட்டும் பர்மிஷன் கொடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சுசிலா, அன்னைக்கு என்னோட அப்பா என்னை 12th படிக்க வச்சாரு. அவர் மட்டும் என்னை டிகிரி படிக்க வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த மாதிரி மளிகை கடையை பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? அன்னைக்கு என் அப்பா செஞ்ச தப்ப நானும் செய்ய விரும்பல. அவன் ஆசைப்படுற மாதிரியே சினிமாவுக்கு போகட்டும். நாளைக்கு சினிமாவுக்கு போக முடியலையேன்னு அவன் வருத்தப்படுறதை விட முயற்சி செஞ்சோங்கிற திருப்தியாவது இருக்கும் இல்லையா? ஹலோ செந்தில், நான் அப்பா பேசுறேன்ப்பா. ஆ சொல்லுங்கப்பா. பேங்க்ல பணம் போட வந்தேன். உன் அக்கவுண்ட் நம்பர் 096001800008060 தானே? ஆமாப்பா. செந்தில், பணம் போட்டுட்டேன்ப்பா. உன் அக்கவுண்ட்டுக்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கிறியா? சரிப்பா. காசு பத்தலைன்னா கேளுப்பா, இன்னும் தரேன். சிக்கனம் பார்க்க வேணாம், புரிஞ்சுதா? சரிப்பா. அப்புறம் நீ சென்னையில் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பரவாயில்லப்பா. உடம்பு தான் கொஞ்சம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா. சரி, நீ நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு உடம்ப கெடுத்துக்காத, சரியாப்பா? எங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? சரிப்பா. இரு இரு, அம்மா கொஞ்சம் பேசணுமா, பேசுறியா? கொடுங்கப்பா. நல்லா இருக்கியாடா? மா நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். ஏண்டா, யாராவது டைரக்டர் பாத்தியா, பேசுனியா, ஏதாவது அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சதா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. தேடிட்டு தாம்மா இருக்கேன். எல்லா டேரக்டரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சுவா, ஒரு மாதம் கழிச்சுவான்னு. சில டேரக்டர்ஸை பார்க்கவே முடியறதில்ல. கஷ்டம்தான். கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேம்மா. ஏண்டா, ஊர்ல எல்லார்கிட்டயும் எனக்கு பிடிச்ச டைரக்டர் ரவி மேனன் சொல்வியே, அவர் போய் பாத்தியா இல்லையா? அவரை நாளைக்கு போய் பார்க்கலான் இருக்கேம்மா. தெரில அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு. இதுக்கு தானே நான் படிச்சு படிச்சு சொன்னேன், சினிமாலாம் வேண்டாம், எம்பிஏ படிடான்னு. என் பேச்ச நீ எங்க கேட்ட? சினிமா தான் வேணும்னு போனேன். இப்போ வருத்தப்பட்டு இருக்க. தேவையாடா உனக்கு இதெல்லாம்? மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? இந்த கஷ்டம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தானம்மா இந்த வேலைக்கு வந்தேன். இப்போ வந்து குத்துறது குடையிறதுன்னா எனக்கு எந்த டென்ஷனும் இல்லைம்மா. உனக்கு ஏன்டா டென்ஷன் வரப்போகுது? டென்ஷன்லாம் எங்களுக்கு தானே. உங்க அப்பா கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா? இந்த வயசுலயும் மளிகை கடையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுது. உன் அக்காவோட புருஷன் வரதட்சணை கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு இப்ப 50,000 ரூபாய் கேட்டு அவளை அனுப்பி வச்சிருக்கான். உன் தங்கச்சி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. எங்க இருந்து படிக்க வைக்கிறது? இப்ப பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கா. நீ மட்டும் மாசம் பிறந்தா காசு கேட்டு கை நீட்டுற. இது உனக்கே நியாயமா இருக்கா? படிச்சு குடும்பத்தை காப்பாத்துவேன்னு பார்த்தா வெட்டித்தனமா சினிமா டைரக்ஷன் சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை நான் என்னன்னுடா சொல்றது? சும்மா இருக்க மாட்டியாடி? ஆமா, இப்படியே என் வாயை அடைங்க. செந்தில்,
அவன் ஏதோ உளறிட்டு இருக்காடா, நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உன் ஆம்பிஷன்லயே குறியாரு, அதுக்காக உழைக்கப்பாரு. சரிப்பா. சரிப்பா, உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. ஃபோனை வச்சுட்டுமா? சரிங்கப்பா. பாய். பாய்ப்பா. ஆ ஓகே ஓகே, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நானே உங்களை கால் பண்ணுறேன், அப்போ விவரமாக பேசிக்கலாம். ஓகேவா? ரைட் சார். ஓகே ஓகே, அப்போ வச்சுட்டுமா சார்? சார், யார் நீங்கள்? என் பேர் செந்தில், சொந்த ஊர் திருச்சி. டேரக்டர் சார் கொஞ்சம் பார்க்கணும். என்ன விஷயம் அவரை பார்க்கணும்? அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றதை பற்றி பேசணும். ஏற்கனவே அவர்கிட்ட ரெஸ்யூமேலாம் கொடுத்துருக்கேன். இல்லைப்பா சார், இப்போ யாரையும் அசிஸ்டண்டாக சேர்க்குற ஐடியாவில் இல்லை. ஏன்னா போன படத்துல அவர் எல்லாரையும் புக் பண்ணிட்டாரு. சரி, சாரை ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இல்லைப்பா சார் இங்கே இல்லை, சாங் ஷூட்டிங் விஷயமா குஜராத் போயிருக்காரு. வர்றதுக்கு ஐ திங்க் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுங்களேன். சரியா? ஓகே சார். சார், உங்கள் பேர்? மனோகர். நைஸ் மீட்டிங் யூ சார். பாலா சாரெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. பாலா சார் கொஞ்சம் பார்க்கணும். பாலா சார் வந்து ஆக்சுவலி மதுரை போயிருக்காரு. ஒன்று பண்ணுங்களேன், நீங்கள் ஒன்றும் ஒரு 15 டேஸ் கழிச்சு வந்து பாலா சாரை பாருங்களேன். ஓகே சார். டைரக்டர் கே ரவிக்குமார் சார்னா இப்போ பார்க்க முடியாது. அவரை எங்களாலேயே பார்க்க முடியுதுல, உடனே வந்து பார்ப்பாராப்பா? அவர் பயங்கர பிஸியாக இருக்காரு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. டைரக்டர் மிஸ்கின் சார் இப்போ பார்க்க முடியாதுங்க, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. டைரக்டர் அமீர் சாரை பார்க்க முடியாது. டைரக்டர் வெங்கட் பிரபு சார்லாம் பார்க்க முடியாது. டைரக்டர் ராதமன் சார் இப்போ பார்க்க டைரக்டர் முடியாது. பாலாஜி சக்திவேல்லாம் பார்க்க முடியாது. டைரக்டர் விஜய் சார் இப்போ பார்க்க முடியாது. டைரக்டர் தரணி சார்லாம் பார்க்க முடியாது. டாக்டர் சரண் சாருக்கு பார்க்க முடியாது. டைரக்டர் ஏ முருகதாஸ்லாம் பார்க்க முடியாது. படங்கள் வரும், போகும், ஃப்ளாப் ஆகும், ஹிட் ஆகும், பீக் அண்ட் ஃபால் இருக்குன்னா அப்போ ஐடி கம்பெனிஸில் என்ன சார் சொல்லுவீங்க? எல்லா ஃபீல்டும் ஒன்று தான் சார். அது என்டர்டைன்மெண்ட், தட் இஸ் சம்திங் எல்ஸ். தட்ஸ் ஆல். அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் இஸ் சேம். படித்து குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு பார்த்தா வெட்டித்தனமாக சினிமா டைரக்ஷன் சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னை நான் என்னென்னடா சொல்கிறது? நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணுங்களேன். சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே ரவி மேனன் சாரை பார்த்து தான். அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும். இதுதான் என் ஆம்பிஷன். சார் பட ஷூட்டிங் விஷயமா கேரளாக்கு போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு எங்களுக்கே தெரியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க ப்ளீஸ். ஓகே சார். சார், ரவி மேனன் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காரு, இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க சார். ஹலோ, புரிஞ்சுக்குங்க, முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. மேடம், வரேன் சார். டேய், அதான் அன்னைக்கே சொன்னல சார் யாரையும் அசிஸ்டண்டா சேர்க்கிற ஐடியால இல்லன்னு. பின்ன ஏன் திரும்ப திரும்ப வந்து தொல்லை பண்ற? பேசாம இங்கிருந்து முதல்ல வெளியே போ. போ. அறிவில்ல பரதேசி, எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது? இன்னொரு முறை இந்த ஆபீஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ராஸ்கல். சும்மா அசிஸ்டன்ட் ஆகணும்னு வந்துட வேண்டியது. சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கிறானுங்கன்னே தெரியல. பைத்தியக்காரனா நீ? ஒரு முறை சொன்னா புரியாது? அடிக்கடி என் ஆபீஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அவர் தான் யாரையும் அசிஸ்டண்டா சேர்க்கிற ஐடியால இல்லன்னு சொன்னல, பின்ன ஏன் திரும்ப திரும்ப ஆபீஸ்க்கு வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா ஒரு 5 நிமிஷம் டைரக்டர் சாரை பார்க்க பர்மிஷன் கிடைக்காதா? 5 நிமிஷம் இல்ல, 5 செகண்ட் கூட நீ அவரை பார்க்க முடியாது. அவர் பயங்கர பிஸி ஷெட்யூல் இருந்துகிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப வந்து டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்கேன்.
ஏற்கனவே அவர் பட்ஜெட் ப்ராப்ளத்தினால ஆக்டிங் சான்ஸ் அசிஸ்டன்ட் சான்ஸ் வர்றவங்கள உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீ வேற வந்து நின்னுட்டு இருக்க. உன்னோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் வேலை போயிடும். அப்புறம் நானும் உன்ன மாதிரி சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரிண்ணா, எல்லா இடத்துலையும் எத்தனை நடக்குது, பழகிருச்சு. ஏன்னா நாலா ரவிமேனன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் சேரக்கூடாதுங்களா? அவ்வளோ பெரிய தப்பா? தப்பா சரியாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்கப்பா, இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் MBA படிச்சவன், MCA படிச்சவன், இன்ஜினியர் படிச்சவன் இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர ஆசைப்படுறான். அவங்களே இவர் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நீ எல்லாம் எந்த நம்பிக்கையில அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு வந்திருக்க? இவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னா ஒண்ணு உன்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கணும், இல்ல செலவு பண்றதுக்கு காசு இருக்கணும், அப்படி இல்லைன்னா பெரிய இடத்த ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லைன்னா உள்ள அவ்வளவு சீக்கிரம் என்டர் ஆக முடியாதுமா. ஒன்ன மாதிரி எத்தனையோ பேர் அசிஸ்டண்டா சேரணும்னு மாச கணக்கா வருஷ கணக்கா சுத்திட்டு கடைசியில வடபழனிலையும் கோடம்பாக்கத்திலையும் சுத்தி சுத்தி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசு போனா வராதுப்பா. டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காத. போய் வேற ஏதாவது டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டா சேர ட்ரை பண்ணு. இன்ஜினியரிங், MBA, MCA, பணம் இருக்கிறவங்க, ரெக்கமெண்டேஷன் இருக்கவங்க, எந்த நேரத்தில் இவங்களாம் படம் எடுக்க வராங்க? இவங்களுக்கெல்லாம் வேர்ல்ட் சினிமான்னு என்னன்னு தெரியுமா? ஒரு வேர்ல்ட் கிளாசிக்ஸ், ஒரு 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 விக்டோரியா டிசிக்கோட பைசிக்கிள் தீவ்ஸ், ஒரு புடோவ்கினோட எண்ட் ஆஃப் த சென்ட் பீட்டர்ஸ்பர்க், ஒரு டேவிட் லீனோட பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய், ஒரு ஐசன்ஸ்டீனோட பேட்டில் ஷிப் பொட்டம்கின், ஒரு நம்ம சத்யஜித் ரே அவங்களோட பத்திரப்பஞ்சாலி பற்றியாவது தெரியுமா? படம் பார்க்கும்போது கிரெடிட் டைட்டில்ஸ் கூட புரிஞ்சுக்க தெரியாதவங்களாம் படம் எடுக்க வந்துடுவாங்களாம். அவங்களுக்கு அசிஸ்டன்ட் சான்ஸும் கிடச்சிருமா? என்ன அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண கையில் காசு இருக்கு, என்கிட்ட இல்லை. அதானே செலவு பண்ண கையில் காசு இருந்தா நான் ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்? இன்னைக்கு சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமே ரவிமேனன் சார் தான். அப்படி பார்த்தவர்கிட்டே முறைப்படி சினிமா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தப்பாண்ணே? நான் என்ன எங்கேயுமே அசிஸ்டன்ட் சான்ஸ் ட்ரை பண்ணாமலே இங்கே வந்து நிற்கிறேன். யாருமே எனக்கு சான்ஸ் தர மாட்றாங்க. ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி தான் விரட்டுறாங்க. இங்கேயும் சரி வீட்லேயும் சரி எங்கேயுமே மரியாதை இல்லை. வீட்டில் என் ஆம்பிஷன் சப்போர்ட் பண்ணுறவர் என் அப்பா ஒருத்தர் தான். மற்றவங்களாம் என்ன தண்டசோரம் தான் திட்டுறாங்க. இன்னும் சிரிச்சுக்கிட்டே தாங்கிட்டு இருக்கேன். வீட்டில் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு சம்பாதிக்காம மாதம் மாதம் காசு கேட்டு கை நீட்டும் போதெல்லாம் வலிக்குதுண்ணே. இதெல்லாம் சொன்னால் புரியாது, ஒன்று இருந்தால் தான் புரியும். ஏன்னா சான்ஸ் கொடுத்தா தானே டேலண்ட் தெரியும். அது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருந்தாலும் சரி, மணிரத்னம் இருந்தாலும் சரி, சான்ஸே கொடுக்கலனா போதுன்னு. இனிமேல் நான் இங்கே வர்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இனிமேல் நான் இங்கே வர மாட்டேன். என்னால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுண்ணே. வரேன். செந்தில், செந்தில், அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நான் கண்டிப்பாக சினிமாவில் சாதிப்பேன். மச்சி, த மூவிஸ் கிளாசிக்டா. இதுதான் ஸ்டாண்டர்ட். ரவிமேனன் சொல்லிட்டு இருப்பேனே, இந்த ஸ்டாண்டர்டுக்காக தான்டா. I'll go that place one day for sure.
சொல்லுங்கப்பா. செந்தில், நான் அம்மா பேசுறேன்டா. சொல்லுமா. ஹலோ அம்மா. அம்மா ஏம்மா அழுவுற? அம்மா 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 ஏம்மா அழுவுற? அப்பா நம்மள அம்மா. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடா. அம்மா 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 எப்படிம்மா? திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாருடா. அம்மா அழாமம்மா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த பேச்சே அம்மா வரலடா. அம்மா அம்மா அழாமம்மா. அம்மா வரம்மா அழாமம்மா. அம்மா 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 நானே உங்களுக்கு ஒன்று நடப்பா. ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு செந்தில் ப்ளீஸ்? சார் சார் சார், நாங்கள் டைரக்டர் ரவி மேனன் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் டைரக்டர் ரவி மேனன் சார் கிட்ட அசிஸ்டண்டாக சேர்த்துக்க ரெஸ்யூமே கொடுத்துருந்தீங்களா? சார் கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்கள் டைரக்டர் ரவி மேனன் சார் கிட்ட அசிஸ்டண்டாக செலக்ட் ஆகிட்டீங்க. கொஞ்சம் உடனே வந்து அவரை ஆஃபீஸில் மீட் பண்ணுறீங்களா? நான் டைரக்டர் ரவி மேனன் சார் அசிஸ்டண்டாக சேர்ந்துட்டேனா சார்? எஸ் சார், நீங்கள் டைரக்டர் ரவி மேனன் சார் கிட்ட அசிஸ்டண்டாக செலக்ட் ஆகிட்டீங்க. கொஞ்சம் உடனே வந்து அவர் ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணுங்கள். ஓகே? ஹலோ ஹலோ சார் சார் எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அவர் பார்க்க முடியுங்களா? சாரி சார், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா சொல்லுங்கள். நாங்கள் வேறு யாரையாவது அசிஸ்டண்டாக செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து பார்க்குறேன் சார். யா, தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்கள் டைரக்டர் ரவி மேனன் சார் கிட்ட அசிஸ்டண்டாக செலக்ட் ஆகிட்டீங்க. யார் உன் ஆம்பிஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஒரு அப்பாவா நிச்சயமா நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியாச்சு. நான் கஷ்டப்படுறத பார்த்து உன் கவனத்தை செதற விடாது. உன் ஆம்பிஷன்லயே குறியாயிரு.
என்ன மன்னிச்சிருங்கப்பா. போன மாதத்துக்கான ஷூட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அந்த ஃபைலில் இருக்குது. ஓகே சார். மறக்காமல் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே எல்லாம் சரியாக இருக்கான்னு எப்போவே செக் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு எனக்கு ஃபோனில் சொல்லக்கூடாது. சரி சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்கள். சார் என் பேர் செந்தில். உங்கள் ஆஃபீஸில் இருந்து அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டதா? புரியல. சார் என் பேர் செந்தில் சார். சொந்த ஊர் திருச்சி. உங்கள் ஆஃபீஸில் என்னை அசிஸ்டன்ட் சேர்த்துக்கிட்டதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். ஓ, அந்த செந்தில் நீ தானா? ஆமாம் சார். அடிக்கடி ஆஃபீஸ் பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியா? சொன்னாங்க. ரைட், அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறேன். 7th அசிஸ்டண்ட். பொதுவான யாரையும் இப்போ இப்படி சேர்த்துக்கிறது இல்லை. சில பேர் சொன்னாங்க உன்னை பற்றி, அதான் சேர்த்துக்கிறேன். ஆஃபீஸில் சொன்னாங்க. ஸோ ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்கள். நாளைக்கு ஏவிஎம்மில் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அதை முடித்தோன்னே 1 மந்த்து மதுரையில் ஷெட்யூல் இருக்குது. ஃபுல்லாக கூட இருந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். ஓகே? தேங்க்யூ சார். அதெல்லாம் தேவையில்லை. ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்கள் சின்சியராக. இந்த ஃபைல்ஸ் ஓகே செக் பண்ணிங்களா? செக் பண்ணிட்டேன் சார். சென்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அப்பா எப்படிப்பா இருக்காரு? சார் உங்கள் அப்பா தான்ப்பா. சார் உங்கள் அப்பா தான்ப்பா. எப்படி இருக்காரு? அப்பா காலையில் இறந்து போயிட்டார் சார். இறந்துட்டாரா? என்னப்பா சொல்கிற? நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட ஈவினிங் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு. ஏப்பா ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு இறந்துட்டா எனக்கு சொல்ல மாட்டீங்களா? சார் நீங்கள் யார் பற்றி பேசுகிறீங்க சார்? உங்கள் அப்பாவை பற்றி தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா ப்ரொடியூசரோட எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்? சார் எங்கள் அப்பா வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சார். ப்ரொடியூசர் கந்தசாமி என்ன பையன் தானே நீ? உன் பேர் கூட செந்தில் தானே? சார் செந்தில் நான் இல்லை சார். என் பேர் செந்தில் சார். அப்போ ப்ரொடியூசர் கந்தசாமி என்ன பையன் நீ இல்லையா? சார் அவனுக்கு இல்லை இந்த வேலையை கொடுத்துருக்கணும். மனோ, மனோகர் சார் முடிச்சோம் சார். இந்த பையன் ப்ரொடியூசர் அனுப்பின பையன் இல்லையா? இவன் இல்லை சார். அது நீ எங்க? அப்புறம் நீ எப்போ இப்படி போய் சொன்ன? சார் நான் போயெல்லாம் சொல்ல சார். உங்கள் ஆஃபீஸில் தான் சார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்ன உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டதா. என்ன பண்ணுவது? தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். பேர் ஒரே மாதிரி இருந்ததுனால நம்பரை மாற்றி கொடுத்துட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில்? யார் ப்ரொடியூசர் அனுப்பின பையனுக்கு பதிலாக இந்த பையனை யார் சொன்னா? யார் நம்பர் கொடுத்தது உங்களுக்கு? நான் தான் சார் நம்பர் கொடுத்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ப்ரொடியூசர் அனுப்பின பையனுக்கு பதிலாக நான் வேற ஆளா சேர்த்தா நான் அவருக்கு யார் பதில் சொல்றது? கிளம்பு முதல்ல வேலையை விட்டு. கிளம்பு சார். சார் சார் கிளம்பு முதல்ல வேலையை விட்டு. சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார். சார் எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுறேன் சார். ப்ளீஸ் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். முதல்ல குடிப்போம். எனக்கு தெரியாது. யோ ஏன் வந்து கழுத்து இருக்கிறேன்? ஒரு நிமிஷம் சார். சார் வா. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்குறேன்ல. விடுங்கண்ணே. அண்ணே விடுங்கண்ணே. வாயா. இவன் வேற. என் பேர் செந்தில் நான் இல்லை சார். செந்தில். எங்கள் அப்பா ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சார். திருச்சியில் மல்லிகை கடை தான் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உங்களால் பார்க்கவே முடியாது சார். அவர் எனக்கு அப்பாவை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப
கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஏன் எனக்கு காசு தேவைன்னா கூட பத்தல்னா தரம்பான்னு சொல்லுவாரே தவிர தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார் சார். என்ன வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவரும் என் அப்பா ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு காலையில் இறந்துட்டார் சார். எங்கள் அம்மா ஃபோனில் அழுத்திட்டே பேசுகிறாங்க. காலையில் எங்கள் அப்பா காரியத்துக்கு கிளம்பும்போது அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார். என்னை உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டதா. நான் முதல்ல நம்பலை. அப்புறம் நான் இங்கே அலைஞ்சதை பற்றி மேனேஜர் சார் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. அதனால தான் எனக்கு இந்த வேலை கிடச்சதுன்னு நம்பி தான் சார் வந்தேன். ஆனால் சார் நீங்கள் தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து தான் சார் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை பார்க்க நிறைய நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். இங்கே வெளியில் வெயிட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட சான்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேனா. எப்படியாவது இந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். அப்போ தான் சார் என் அம்மா தங்கச்சி அதனால பத்திரமா பார்த்துக்க முடியும். ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு நான் சினிமாவில் வந்தது பிடிக்காது. திட்டிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னா தாங்கவே மாட்டாங்க சார். செத்தே போயிடுவாங்க சார். எப்படியாவது இந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். ப்ளீஸ் சார். உங்கள் கையை காலாக நினச்சி கேட்டுக்கிறேன் சார். தம்பி உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. பட் இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆக்சுவலாக அந்த பையனை ப்ரொடியூசர் சொல்லி வந்து சேர்த்து விட்டாங்க. இல்லைனா வேறு யாருக்கும் அசிஸ்டண்டாக சான்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ நீ ஒன்று பண்ணு. அடுத்த படத்துக்கு வா. கண்டிப்பாக நான் அவனை சேர்த்துக்கிறேன் சார். இப்படி தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. யாருமே வாய்ப்பு தர மாட்டாங்க சார். சார் நீங்கள் மனசு வச்சா எனக்கு எப்படியும் வாய்ப்பு கிடைச்சிரும் சார். சார் ப்ளீஸ் சார். தம்பி நான் மனசு வச்சு இங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல. ஏற்கனவே நான் பெரிய கிரைஸில் இருக்கேன். இந்த படம் சொன்ன பட்ஜெட்டை விட தாண்டி போயிடுச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னால் வேறு யாரையும் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்க முடியாது. ஓகே, அடுத்த படத்துக்கு வாங்க. கண்டிப்பாக நான் சேர்த்துக்கிறேன் சார். அட்லீஸ்ட் என் ஃபேமிலி ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணியாவது இந்த வேலையை எனக்கு கொடுங்க சார். என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்? உங்களை மாதிரி 100 ப்ராப்ளம் இருக்கு எல்லாருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு சினிமாக்கு வரீங்க? இதே மாதிரி கதையை சொல்லிட்டு உங்களை மாதிரி 100,000 பேர் தெரியுறாங்க கூட பக்கத்துல. எல்லாரையும் நாங்க கூப்பிட்டு சார் வாங்க அப்படிங்க இன்வைட் பண்ணி அசிஸ்டன்ட் வேலை கொடுக்கணுமா? என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு ஒரு பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டா சேர வந்துடுறீங்க. நிறைய சம்பளம் கிடைக்கும்னா, இல்ல நல்லா பந்தா காட்டிக்கலாம்னா வெளியில. டேலண்ட்டும் பொறுமையும் சினிமாவில் ரொம்ப அவசியம் தம்பி. இதே இடத்துல வேற டைரக்டரா இருந்தா இப்படி நிக்க வச்செல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டார். இப்ப கூட தப்பு எங்க மேல. அதனாலதான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதே சான்ஸ் கேட்க வந்த வேற அசிஸ்டண்டா இருந்தா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருப்பேன். கிளம்புங்க சார். இந்த பையனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். ரொம்ப டேலண்டான பர்சன் சார். நீங்க பேசாதீங்க மனோகர். எல்லா பிரச்சனையும் உங்களால தான். நீ போ, உங்க வீட்டில் போய் என்ன வேலை சொல்றாங்களோ அதை போய் செய்யுங்க. இப்படி சான்ஸ் கேட்டு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கிளம்புங்க. செந்தில், செந்தில், நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சப்பா. சாரிப்பா செந்தில். என்னோட வேலைக்கு பயந்து தான் உன்னை நான் துரத்த பார்த்தேன். என்னால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம். விடுங்கண்ணே. சம்பவத்தையே வாழ்க்கையிலேருந்து மறக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அன்னைக்கு என்கிட்ட சினிமா பத்தி சொன்ன மாதிரி டைரக்டர் சார்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தி கேவலப்படுத்தி திட்டிருக்க மாட்டார்ல. சொல்லியிருந்தா மட்டும் புரிஞ்சிருக்குமாண்ணே?
எங்கப்பா அண்ணன் எங்கள் அப்பா காரியத்துக்கு கூட போகாமல் ரவி மேனன் தான் முக்கியன்னு வந்து நின்னேன். இங்கே வேணாண்ணே. ஒரு பேர் மாதிரி போனதுக்கு எவ்வளோ அண்ணே? நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல ஆக வேண்டிய காரியத்தை பாருப்பா. நீ திரும்ப இங்க வர்றப்போ எப்படியாவது நான் டைரக்டர் சாரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்டே உன்னை அசிஸ்டண்டா சேர்த்து விடுறேன்ப்பா. ஓகே, நீ போயிட்டு வாப்பா. வரண்ணே. நீங்கள் அனுப்புங்க சார் அந்த பையனை முதல்ல. செந்திலான் தானே, நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல அனுப்புங்க. என்ன மனுஷன் இவன்? படிச்சு குடும்பத்தை காப்பாத்துவேன்னு பார்த்தா வெட்டித்தனமா சினிமா டைரக்ஷன் சுத்திக்கிட்டு இருக்க. அறிவில்ல பரதேசி. எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது? இன்னொரு முறை இந்த ஆபீஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ராஸ்கல். சும்மா அசிஸ்டன்ட் ஆகணும்னு வந்துட வேண்டியது. சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கிறானுங்கன்னே தெரியல. ஒரு 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 விக்டோரியா டிசிக்கோட பைசிக்கிள் தீவ்ஸ், ஒரு புடோவ்கினோட எண்ட் ஆஃப் த சென்ட் பீட்டர்ஸ்பர்க், ஒரு டேவிட்லினோட பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய், ஒரு ஐசன்ஸ்டீனோட பேட்டில் ஷிப் பொட்டம்கின், ஒரு நம்ம சத்யஜித் ரே அவங்களோட பத்திரப்பஞ்சாலி பற்றியாவது தெரியுமா? கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியாச்சு. நான் கஷ்டப்படுறத பார்த்து உன் கவனத்தை செதற விடாத. உன் ஆம்பிஷன்லயே குறியாயிரு. உங்களை பார்க்க நிறைய நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். இங்கே வெளியில் வெயிட் பண்ணியிருக்கேன். எங்கப்பா அண்ணன் எங்கள் அப்பா காரியத்துக்கு கூட போகாமல் ரவி மேனன் தான் முக்கியன்னு வந்து நின்னேன். இங்கே வேணாண்ணே. ஒரு பேர் மாதிரி போனதுக்கு எவ்வளோ அண்ணன்? சான்ஸ் கொடுத்தா தானே டேலண்ட் தெரியும். அது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இருந்தாலும் சரி, மணிரத்னம் இருந்தாலும் சரி, சான்ஸே கொடுக்கலனா? சார் நான் ஃபிலிம் டைரக்டர் ஆக ஆசைப்படுறேன் சார்.